உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. சொல்ல போனா நீ சந்தோஷப்படணும். அதோட உனக்கு தான் இதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா உன்னாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. உனக்காக தான் மலிஷ்கா சரின்னு சொல்லிருக்கா. நான் விராஜா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நீ உனக்கும் லட்சுமிக்கும் நடந்த கல்யாணத்தை உடனே முறிக்கணும். இங்கேயே இப்பவே, அதுவும் என் கறி முன்னாடியே. நான் சரியா தானே சொன்னேன். உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குற? இல்ல, நான் யோசிக்கிறேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்ப எனக்கு என்னதான் வேணும்? இப்போ பதில் கிடைச்சதா? ரிஷி, உன் மனசுல என்ன ஓடுதுங்கறத என்கிட்ட சொல்லு. நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு. நான் உனக்கு உதவி பண்றேன். ரிஷி, நம்பிக்கைய பத்தி நீ பேசின என்ன முட்டாளாக்கி சந்தோஷப்பட்டிருப்பல. இவ கூட உறவை புடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். மலிஷ்கா எங்களுக்குள்ள இருந்த உறவை மறைக்காம வெளிப்படைய சொல்லிட்டா. நான் இந்த உறவை முறிச்சிருக்கலாம். ஆனா நான் ஏன் அப்படி பண்ணல? எதுக்காக தயங்கின? நான் பண்ற இந்த திருட்டு வேலையில மாட்டிப்பேன நான் பயந்து போயிருக்கேனா என்ன? ரிஷி, என்ன யோசிக்கிற? உன் மனசுல என்ன இருக்குன்னு வெளிப்படையா சொல்லு. நான் உன்னை கொஞ்சம் கூட லவ் பண்ணல ரிஷி, கொஞ்சம் கூட பண்ணல. ஏன்னா நீ தான் லட்சுமி லவ் பண்ணிட்டு இருக்க இல்லையா? நிஜமாவா? நான் மலிஷ்காவை லவ் பண்ணலையா? அதுதான் உண்மைன்னா அப்பாவை விராஜ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஏன் பிடிக்கல? எனக்கு எதுவுமே புரியல. நான் மலிஷ்காவுக்காக தான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணேன். இப்ப மலிஷ்காவுக்காக லக்ஷ்மி என்னால விட முடியல. அதோட எங்க 2 பேர் உறவால தான் இன்னைக்கு மலிஷ்கா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ஏன் எல்லாம் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ரிஷி, இங்க பாரு. நீ என்கிட்ட சொல்லு. என்ன நடக்குது சொல்லு. ஏதாவது பிசினஸ் விஷயமா டென்ஷனா இருக்கியா? மறுபடியும் ஏதாவது டீல நினைச்சு கவலையா இருக்கியா? சரி, இது பிசினஸ் விஷயமா இருந்தா கண்டிப்பா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இதுல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா என்னால உன்னுடைய டென்ஷனை குறைக்க முடியும். இதோ இங்க ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது என்னால குறைக்க முடியும். சொல்லு, உன் டென்ஷனை நான் குறைக்கவா? எப்படி? அத நீ என்கிட்ட விட்டுரு. உன்னோட டென்ஷனை நீ குறைக்க ஆசைப்படுறியா இல்லையா? சரி, இப்போ நான் என்ன பண்ணாலும் நீ என்ன நடுவுல தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ற? நான் தான் சொன்னேன்ல, என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. ஓங்க போய் அடிங்க. அடிக்கிறேன். பின்ன போறேன். ஓங்கி தலையிலே ஒண்ணு போடுங்க. ஓங்கி அடிக்கிறேன். இங்கே ஏன் நிக்கிறீங்க? போறேன். ஆயுஷ், நான் எவ்வளோ சமாளிச்சேன். முடியல. அடி வாங்க போறேன் என் கையால. இல்லைன்னா என்னை விட மாட்டான். அடிங்க. மாமா, என்ன சத்தம்? அது கேட்டுச்சா? மியாவ் 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 மியாவ். இல்ல மியாவ் மியாவ். கேட் 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 சிஏடி கேட். கேட்னா பூனை. பூனைனா கேட். பூனையால எப்படிங்க இங்க வர முடியும்? யாரும் இருக்காங்க. அட, அது பூனை தான். அப்படியே ஸ்கிரீனை புடிச்சு மேலே ஏறி அழகா போவோம். பாத்துருக்கனே. நீங்க ரொம்ப அளக்குறீங்க. இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நானே பாக்குறேன். மியாவ் 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 மியாவ். பார்த்தல, நான் தான் பூனைன்னு சொன்னல.
பூனை இப்படிதான் போச்சு. ஆனா யாரு இருந்தாங்க? இல்ல பூனை மியா 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 மியா. இல்ல. சிஏடி கேட், கேட்னா பூனை. சிஏடி கேட், கேட்னா பூனை. வாட்டர்னா தண்ணி. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இது பிடிச்சுக்க. தண்ணியா? இதோ வந்துடுறேன். சிஏடி கேட், கேட்னா பூனை. என்னாச்சு இவருக்கு இவ்ளோ வித்தியாசமா நடந்துக்கிறாரு? தண்ணிய குடிக்கணும்னா எதுக்கு கிச்சனுக்கு போகணும்? அதான் எங்க ரூம்லயே இருக்கேன். எப்படி ஃபீல் ஆகுது? அது இருக்கட்டும், இப்ப நீ சொல்லு, இப்போ என்ன இல்ல, பண்ண? முதல்ல உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லு. என்ன பண்ண அத நீ என்கிட்ட சொல்ல. இதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாம முட்டிக்கிட்டோம், ஆனா இப்போ நீ உன் தலையால என்ன டச் பண்ண. சோ இப்ப வெளியே கருப்பு நாய் வந்து என்ன கடிக்காதுல? கடிக்காது. நான் இப்படி பண்ணதுனால உன் மண்டையில எவ்வளவு டென்ஷன் இருந்ததோ, என்ன பிரச்சனை இருந்ததோ அது மொத்தமா நான் வாங்கிட்டேன். மொத்தமா வாங்கிக்கலனாலும் ஓகே, பாதியாச்சு நான் வாங்கிக்கிட்டேன். என்ன இதெல்லாம் என்னது? இதுவும் உன் கிராமத்துல பண்ற வைத்தியமா? இல்ல, இது என்னுடைய வைத்தியம். அதாவது எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. மனசார நாம ஏதாவது கேட்டா அது கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும். அப்புறம் என்ன, உன்னோட மூளைக்குள்ள இருந்த அத்தனை டென்ஷனையும் நான் ஏன் மூளைக்கு எடுத்துக்கிட்டேன். என்ன என்ன நீ நீ என்ன சொன்னாலும் அப்படியே நான் நம்பிடுவேனா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் பாரு, நீயே சிரிக்கிற. அதுக்கு சிரிச்சா ஆமா. என்ன? பின்ன இவ்ளோ நேரம் அப்செட்டா இருந்த, இப்போ நல்லா சிரிக்கிறியே. அப்ப டென்ஷன் இல்லன்னு தானே அர்த்தம்? இங்க பாரு, நான் பண்ணது ரொம்ப கரெக்ட்னு நான் ஒன்னும் சொல்ல வரல. சும்மா நீ நல்லா ஃபீல் பண்றங்கறத என்கிட்ட சொன்னாலே போதும். அப்போ என்னோட மனசும் கொஞ்சம் சந்தோஷப்படும். என்ன பொண்ணு இவ? இவளை விட்டுட்டு போய் நான் இவளை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா இவ என்னடானா எனக்காக இவ்வளவு எல்லாம் பண்றா. இவ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. ஏதாவது பேசு. ஸ்ட்ரேஞ்ச் பட் ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன். மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இன்னொரு விஷயம், நான் வரதுக்குள்ள மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்காத. நீ என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும்ல. என்ன செய்யணும்? ரெஸ்ட். கரெக்டா சொன்ன. இங்க என்ன நடக்குது? என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. இது எதுவும் சரியில்லை. என் எக்ஸைட்மெண்ட் எப்படி தடுக்கிறது? யாருகிட்ட சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? இந்த மாமா வேற. மாமா 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 நில்றா முட்டா பயல, திருட்டு பயல. அடிக்கிறீங்க. இங்க பாருங்க, அடிக்காதீங்க, திட்டாதீங்க. இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது சொல்லிட்டு. ஓகே ஓகே, நான் அடிக்க மாட்டேன். இங்க வா. அடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. இப்ப கண்டிப்பா அடிப்பேன். வந்துரு. மாமா, ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் சொன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க மாமா. நீ இவ்வளவு துள்ளுற அளவுக்கு என்னடா குட் நியூஸ்? என் ரூம் ஏறி வந்து என் தூக்கத்தை வேற கெடுத்திருக்க. உன்னை நீலம் குதறி இருப்பான். மாமா, இது பெரிய பிரேக்கிங் நியூஸ். தூக்கத்தை பிரேக் பண்றதுல தப்பே இல்ல. அப்படியா சொல்ற? சரி சொல்லு. மலிஷ்கா விராஜுக்கு ப்ரீ வெட்டிங் நடக்க போகுது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ சொல்லி முடிச்சிட்டியா? அப்ப கிளம்பு. என்ன? திரும்ப சொல்லு. திரும்ப சொல்றா. சொல்றேன். மலிஷ்காக்கும் விராஜுக்கும் நாளன்னைக்கு ப்ரீ வெட்டிங் இருக்கு. கல்யாண டேட்டை அவங்க சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். மலிஷ்கா ரிஷி ப்ரோ லைஃப்ல இருந்து பெர்மனன்ட்லி அவுட் மாமா. அவ போயிட்டா. அப்ப அவ போயிட்டதுக்கு டான்ஸ் ஆடலாமா? கண்டிப்பா ஆடலாம். 1 நான் ரெடி ஆயிக்கிறேன். 2 3 ரெடி. போயிட்டா. வந்துட்டாங்க. இல்லடா போயிட்டா. வந்துட்டாங்க. என் கையாலே அடி வாங்கதா ஆடு. மாமா வந்துட்டாங்க. மாமா என்ன நடக்குதுங்க? யார் போயிட்டா? கரண்ட். கரண்டா? மாமா, பூனை. கேட். பூனை போயிடுச்சு. அதான் கேட். அதான் பால்கனில இருந்ததுல அது போயிடுச்சு. உள்ள பூனை வந்துச்சா? டேய், நீ உள்ள இல்ல, பூனை இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? இருந்தது, போயிடுச்சு. பாயிண்ட். மாம், நீங்க என்ன தூங்கலையா? அம்மா, கரண்ட்டுக்கு என்னாச்சு?
மறுபடியும் உங்க ரூம்ல கரண்ட் போயிடுச்சா என்ன? நீ எங்க இருந்துடா வர? நான் ரூம்ல இருந்து வரேன். ஏன் ஏன் வரக்கூடாதா? இல்ல மாமா என்ன கேக்குறாருன்னா இந்த நேரத்துல நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னா இந்த மாமா கரெக்டா சொல்லுங்க. ஏன் நான் வரக்கூடாதா என்ன? அது வந்து ரிஷி bro, ரிஷி. அத மாமாவே சொல்லுவாரு. சொல்லுங்க மாமா சொல்லுங்க. நானே சொல்றேன். ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தியும் தான். அவன் ஏதாவது ஸ்டூபிடா ஜோக் சொல்லிருப்பான். அத கேட்டுட்டு இங்கே நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? உங்களை ஐ நோ மாமி, நான் கூட மாமாவை கவனிச்சேன். அவரு ஸ்டூபிட் டான்ஸ் ஆடுறாரு. முதல்ல நீ வாயை வேண்டாம்னு சொன்னா மூடு. நீயும் இவரோட சேர்ந்து தானே ஸ்டூபிட் டான்ஸ் ஆடி. அவன் இந்த ஸ்டூபிட் டான்ஸ் ஆரம்பிச்சது யாரு? இவன் வேலை சரி, இவனுக்கு இந்த நேரத்துல எதுக்கு டான்ஸ் பரவாயில்ல பண்றீங்க? ரிஷி, இவருக்கு நேரம் காலம் எதுவும் தெரியாது. நீ சொல்லு, பார்ட்டி எப்படி இருந்தது? யூ ஹேட் அ குட் டைம்? ரிஷி, மாம், அது என்ன நீங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டதா சுதீப் அண்ணா சொன்னாங்க. நாங்க எல்லாரும் படுத்துட்டோம். ஆனா தெரியல, ரூம்குள்ள எங்க இருந்து பூனை வந்துருச்சு. பூனையா? பூனை எப்படி உள்ள வந்தது? பூனமா? சிஏடி கேட் பூனை. அது எங்க வேணா வரும், எப்படி வேணா வரும். அதுக்கு ரூல்ஸ் இல்ல. அது பால்கனில இருந்து வரும், ரூம்ல இருந்து வரும். ஒரு பூனைக்காக ஏன் இவ்ளோ ஜஸ்டிஃபை பண்றீங்க? நான் உங்ககிட்ட தானே கேட்டேன், பார்ட்டி எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணியா? மாமா ஆ, நல்லா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். குட். சரி, நான் ரூம்க்கு போய் தூங்குறேன். நீயும் போய் தூங்குப்பா. குட் நைட். குட் நைட் மாம். அப்புறம் ஆயுஷ், நான் கிளம்பிட்டேன் மாமி. வாங்க. நீ ஏதோ சொல்ல வந்தால? ஆமா, அது விராஜ் ஃபோன் பண்ணிருந்தாரு. அவர் உனக்கு ஃபோன் பண்ணிருந்தாரா, ஆனா ஃபோன் போகலன்னு என்கிட்ட சொன்னாரு. நீ ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி பேசு. இப்பவா? ஆமா. ஓகே, பேசிக்கிறேன். குட் நைட் டாட். குட் நைட் பா. அத்தை போயிட்டாங்க. சோ சோ இப்பவாச்சும் என்கிட்ட சொல்லுங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. அது இருக்கட்டும், பூனை எங்க இருந்து வந்தது? அது வந்து பூனை வரலமா, பூனை போயிடுச்சு. அப்படின்னா? அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நான் பயந்தனோ, டென்ஷனா இருந்தனோ, அது இப்ப போயிடுச்சு. அப்படி என்னப்பா உங்களுக்கு டென்ஷன் இருந்தது? எதுக்காக நீங்க பயந்தீங்க? பயந்தம்மா, மல்லிஷ்கா உன் இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பயந்தேன். உன் வாழ்க்கையில அவ வரவே கூடாதுன்னு பயந்தேன். அவ உன் சிரிப்பை பறிச்சிடக்கூடாதுன்னு பயந்தேன். ஏதாவது பேசுங்களேன். என்னப்பா விஷயம்? என் மனசுல இருந்த பயம் இப்ப சுத்தமா இல்ல. அப்புறம் என்னத்த நான் சொல்றது? லக்ஷ்மி, ரிஷி கூப்பிடுறான். போ, இனி நிரந்தரமா உன் கூடவே இருப்பான். சந்தோஷமா இரு. ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. குட் நைட் பா. குட் நைட் ரா. பிள்ளையாரப்பா, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க. என் குழந்தைய நீங்க தான் பாத்துக்கிறீங்க. என்ன என்னைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். நீ தான் துணையா இருக்கணும் பிள்ளையார. என்ன கூப்பிட்டியா? என்னோட போன் எங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க, கிடைக்கவே இல்லை. இங்கதான் இருக்கும். இரு, நான் தேடி பாக்குறேன். இந்த போனை எங்க வச்சேனே தெரியல. போன் எங்க போயிட போகுது? ரூம்குள்ள வரும்போது நீ தான் உன் கையிலேயே வச்சிருந்தியே. என் கையில தான் இருந்துச்சு. நான் கரெக்டா எப்போ ஒரே இடத்துல தான் வைப்பேன். இன்ஃபேக்ட் ரூம்ல எல்லாம் கரெக்டா இருக்கும். நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. எதுவும் மாறல. இப்பதான் கரெக்டா இருக்கு. நீ ஈர டவல் வைக்கிற இடம் மட்டும் தான் இன்னும் மாறல. அங்கேயே வைக்கிற. ஒண்ணு பெட்ல இல்லன்னா சோஃபால. சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற. என்ன போனை தானே தேடுற? இப்ப எதுக்கு டவல் டாபிக்லாம் வருது? போனை தேடும் போது நீ மட்டும் என்ன நடுவுல கூட்டிட்டு வந்தல, அதே மாதிரி தான் இதுவும். என்ன லட்சுமி, நான் சும்மா நார்மலா தானே சொன்னேன். இந்த போன் எங்க தான் போச்சு? எங்க போச்சு இந்த போன்? இங்கதான் இருக்கணும். சரி, நீ கடைசியா எங்க வச்சிருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? லாஸ்ட் டைம் நான் கால் பண்ணது அத்தைக்கா? இந்த நேரத்துலயா? நான் மாமுக்கு கால் பண்ணேன். ஞாபகம் இருக்கு. அவங்க தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ண கால் பண்ணேன். அப்போ நீ உன் பர்ஸ வைக்கிறதுக்கு அலமாரி கிட்ட போனல? லக்ஷ்மி, கமான். நான் ஒன்னும் அவ்வளவு ஆப்சென்ட் மைண்டட் இல்ல. கபோர்ட்ல போய் வைப்பேனா? என்ன ஒரு பார்த்தா எப்படி வாட்டி இருக்கு உனக்கு? பார்த்துட்டே என்ன தப்பு? இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பேன். ஆனா இங்க வா. இங்க வா. ஏன் எதுக்கு? போனை எங்க வச்சிருக்கேன்னு வந்து பாரு. அங்கேயா? சீரியஸ்லி? அங்கேயா?
அது இங்க இருக்கா? அது வாலெட் வைக்க போகும்போது போனையும் வச்சிட்டேன். நான் எடுத்துக்கிறேன். ம் சரி சரி பரவாயில்ல, நான் எடுத்து வச்சிடுறேன். நீ விராஜ் கிட்ட கால் பண்ணி பேசுற போ. ஹே ரிஷி, ஹாய் விராஜ். இந்த டைம்ல லக்ஷ்மிக்கு கால் பண்ணதுக்கு ஐம் so சாரி. நோ இட்ஸ் ஓகே, நாட் அன் இஷ்யூ. நீ என்கிட்ட பேசணும்னு லக்ஷ்மி தான் என்கிட்ட சொன்னா. என்ன விஷயம்? அதுவும் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கே, என்ன? அர்ஜென்ட்டா? ஆமா, ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் மேன் டு மேன் பேசணும்னு நினைச்சேன். கேன் ஐ? யா தட்ஸ் ஓகே, பட் என்ன விஷயம்? முதல் விஷயம், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஐ ப்ராமிஸ் விராஜ், நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த மலிஷ்கா அது வந்து நான் கல்யாணத்துக்கு ரெடியாவே இல்ல. ஆனா திவாலி நைட் அன்னைக்கு உன்னோட வீட்ல ஐ ஃபெல்ட் லைக் மலிஷ்கா உன்னுடைய ஃபேமிலில யாரையோ தான் லவ் பண்றா. அது மட்டும் இல்லாம அவளை தீ பிடிச்சப்ப காப்பாத்தவே இல்ல. அவ ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டா. சொல்ல போனா அந்த நெருப்பை விட அதுதான் அவளை ரொம்பவே காயப்படுத்திருக்கு. விராஜ், பாயிண்ட் என்ன? கொஞ்சம் தெளிவா சொல்லு. பாயிண்ட்? இத பாரு, எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கணும். ஐ மீன், இது பாசிபிள் இல்லைன்னு எனக்கும் தெரியும். பட் நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், சோ எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லு. இஃப் ஐ ஆஸ்க் யூ திஸ். சரி, என்ன விஷயம்னு கேளு. மலிஷ்காக்கு உங்க ஃபேமிலில யார் கூடயாவது அஃபேர் இருக்கா என்ன? என்ன? யுவர் கசன் ஆயுஷ், வேற யாராவது? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? சி, எனக்கு மலிஷ்காவை பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லைக் ஹர். இன்ஃபேக்ட் அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அவ இப்பதான் எனக்கு கால் பண்ணி சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னா. மலிஷ்கா உனக்கு கால் பண்ணலாம்? அவளே உன்கிட்ட இத சொன்னாலா? யா, முன்னாடி சொல்ல தயங்கனா, ஆனா இப்பதான் எனக்கு கால் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா அவ சொன்னா. சி, எனக்கு என்னன்னா மலிஷ்கா ஏதாவது பிரஷர்ல வந்து இந்த முடிவு எடுக்க கூடாது. ஆனா லக்ஷ்மி சொன்னதுனால எஸ் சொல்லிட்டேன். ஆனா மேரேஜ்னா என்னன்னு லக்ஷ்மி தான் புரிய வச்சாங்க. ஃபுல் வெட்டிங் கான்செப்ட் ரொம்ப அழகா சொன்னாங்க. வெட்டிங்னா எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நீ சொன்னேன்னு மலிஷ்கா எஸ் சொல்லிருக்கா. நீ அவகிட்ட என்ன சொன்னேன்னு தான் தெரியல. ஆனா நான் எடுக்க வேண்டிய முடிவுக்கான பொறுப்பு என்னுடையது. நாளைக்கு மலிஷ்கா எடுத்த முடிவு நினைச்சு அவ ஃபீல் பண்ணவே கூடாது. மத்தவங்க சொல்லி அவ முடிவு எடுக்க கூடாது. நீ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ கூட இருக்கிறதுனால அவளை பத்தி உனக்கு தெரியும். நீயே சொல்ல, உண்மையிலேயே அவ இந்த கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கலாம்? விராஜ், அது ஐ டோன்ட் நோ. நான் இதெல்லாம் எப்படி சொல்றது? அது நீ மலிஷ்கா கிட்டே பேச. அட, நீ என்ன ஃபீல் பண்ற? அதையாவது சொல்லு. அவ என்ன யோசிக்கிறா? டு யூ திங்க் ஷீ இஸ் ரெடி? விராஜ், நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? அவ மனசுல என்ன இருக்கோ அது அவ தானே சொல்ல முடியும். யா, ஐ நோ, பட் அவளே கால் பண்ணி என்கிட்ட சொன்னா. அவ மனசாரதான் இந்த முடிவு எடுக்கிறாளா? மலிஷ்கா அவளே கால் பண்ணி உன்கிட்ட சொல்லிருக்கானா? அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்துல சீரியஸா இருக்கான்னு தான் நாம எடுத்துக்க முடியும். இன்ஃபேக்ட் அவளும் ஆர் யூ ஷியோர்? எந்த விதமான டவுட்டும் இல்லையே. விராஜ், எனக்கு இதுல எந்த டவுட்டும் இல்ல. அது மலிஷ்காவே உன்கிட்ட இதெல்லாம் பேசியிருக்கான்னா டவுட்டுக்கு இங்க இடமே இல்ல. விராஜ், அது ஐம் கெட்டிங் லேட் நவ். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐம் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைட். நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசட்டுமா? ஓகே? நோ, நாட் அட் ஆல். இன்ஃபேக்ட் நான் பேசி முடிச்சிட்டேன். எனிவேஸ், தேங்க்ஸ் படி. குட் நைட். பாய். நான் தான் கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறேன். ரிஷிக்கிட்டையும் நான் பேசியாச்சு. அப்படின்னா மலிஷ்கா கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க தான் நினைக்கிறேன். ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருக்கோம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் இதை பத்தி யோசிச்சதே இல்லை. ஆனா இப்போ we like each other. கல்யாணம் பண்ணிக்க நாங்க ரெடியா இருக்கோம். ஸ்ட்ரேஞ்ச். விராஜ் பாவம் பயந்து போயிருப்பான்ல. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கல்யாணம் நடக்க போகுது. இது வாழ்க்கை பிரச்சனையாச்சே. ஒரு நல்ல கணவனோ மனைவியோ கிடைக்கணும்னு தான் எல்லாம் விரும்புவாங்க. சோ பயம் இருக்கதான் செய்யும். இவனும் உன்ன மாதிரியே லவ் பேண்ட் போட்டிருக்கான். இன்னைக்கு நான் இந்த உறவை இங்கேயே முடிக்கிறேன். நான் பெரிய முட்டாளா இருந்துட்டேன். ரொம்ப பெரிய முட்டாளா. உன் கூட உறவு முறிஞ்சப்ப நான் இதை தூக்கி போட்டுட்டேன் தானே. அப்புறம் நான் என்ன பண்ணேன்?
அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோ, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் நான் போனேன், இதை வாங்கிக்க போனேன். ஆமா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் ரிஷி, ரொம்ப லவ் பண்றேன். ஆனா நீ என்ன பண்ண? இல்ல, நீ என்ன லவ் பண்ணல ரிஷி. யூ ரியலி டோன்ட் லவ் மீ. நீ என்ன லவ் பண்ணவே இல்லை. நீ என்ன லவ் பண்ணவே இல்லை ரிஷி. நீ என்ன லவ் பண்ணல ரிஷி. லவ் பண்ணல லவ் பண்ணல 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 லவ் பண்ணல. நீ என்ன லவ் பண்ணல. நீ என்ன லவ் பண்ணல. லவ் பண்ணல லவ் பண்ணல லவ் பண்ணல. நீ என்ன லவ் பண்ணல. நீ என்ன கொஞ்சம் கூட லவ் பண்ணல. யூ டோன்ட் லவ் மீ. நீ பண்ணல. இது என்னது ரிஷி? ஒரே ஒரு லவ் பேண்ட் தானே இருக்கிறதா நீ சொன்ன. இதோட ஜோடி கிடைக்கலன்னு மலிஷ்கா கிட்ட கொடுத்ததா சொன்ன. அப்போ இது என்னது?